Welcome students. Okay, let us see about the chapter 13, unit 4, chapter 13, Python and CSV files. What is CSV that we have know about the previous class? Able to import CSV files in Python programs and execute, debug the Python program. First, we have to know about what is CSV expansion, that is comma separated values, comma separated values. It's called a CSV file. It is a expansion of CSV. So it is a human readable text file. It is a human readable text file with each line has a number of fields separated by commas and some other delimiters. Okay, right. So what is the difference between CSV and Excel files? This question may be arise in a 3-mark session. Okay, 3-mark question. So comma separated values CSV and Excel sheets XLS file format is these are the file formats. So Excel எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Excel is a binary file that holds information about all the worksheets in file. So we can store all the worksheets in file. The particular file has many worksheets in the Excel file, including both the content and the formatting. Content and the formatting. We can use content. We can type and everything, and we have to format bold, italic, beautify. We can do any beautify things according to the on the text. Whereas CSV is a plain text. It is a plain text. உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே plain டெக்ஸ்டாக தான் இருக்கும், அப்படியே black and white டெக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை அப்படியே ஜஸ்ட் நீங்கள் நோட்பேடில் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் த வேல்யூ செப்பரேட்டட் பை கமாஸ். வேல்யூ வந்துட்டு செப்பரேட் பண்ணி கமாஸை செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸல் ஃபைல்ஸ் கேன் ஒன்லி பி ரீட் பை அப்ளிகேஷன்ஸ். ரீட் பை அப்ளிகேஷன்ஸ். The word Excel PowerPoint applications only, then we can read Excel file. It has been especially written to read the format and can only be written in the same way. So you have to write in the same way, that is Excel format. We have to write it and read from Excel files from the different applications. Whereas CSV can open any other text editor. Any text editor you can use and open, that is Notepad, Excel, MS Excel, or otherwise in open office, etc. So editor எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்க ஓபன் பண்ணலாம். எடிட்டர்ங்கிறது நத்திங் பட் நோட்பேட், வேர்ட்பேட், which are called editors. மெனி இருக்கு, அது வழியாகவும் நீங்க சிஎஸ்வி ஃபைல ரீட் பண்ணலாம். எக்ஸல் இஸ் a spreadsheet That saves files into its own priority format, vice versa Excels or XLX. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸலில் ஒர்க் பண்ணுறது வந்து ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்னு சொல்லுவோம். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டென்ஷன். ஸோ ஃபைல் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பிரைமரி ஃபைல் நேம் அண்ட் செகண்டரி ஃபைல் நேம் சொல்லிட்டு சேவ் பண்ணுவோம். பிரைமரி ஃபைல் நேம் வந்துட்டு வி ஆர் கிவிங், நம்ம கொடுக்குற ஃபைல் நேம் தான். நம்ம ஒரு டைப் பண்ணிட்டு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், மை ஃபர்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டாட் எக்ஸ்டென்ஷன் அதுவாகவே எடுத்துக்கும். ஸோ டாட் எக்ஸ்எல் எஸ்ங்கிறது ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் ஒர்க் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு எக்ஸ்எல் எஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேரக்டர் யூஸ் பண்ணுறாங்க எக்ஸ்டென்ஷன் ஃபைல். இது நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஃபைலே எடுத்துக்கும். வேற சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட் ஃபார் சேவிங் டேபுலர் இன்ஃபர்மேஷன் இன்டூ delimited text file, which is extension வந்து டாட் சிஎஸ்வி. ஸோ நீங்கள் வந்து டேபுலர் காலம், தட் இஸ் கமா கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு டாட் சிஎஸ்வி ஃபார்மேட்டில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த சூஸ் பண்ணும்போது காமன் ஃபைல் அப்படிங்கிறது கமா ஃபைலுங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டோம்னா we can store as a டாட் சிஎஸ்வி ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸல் கன்சியூம்ஸ் மோர் மெமரி. ஸோ எக்ஸலில் உங்களுக்கு மோர் மெமரி இருக்கும், ஆக்குபை ஆகும். டேட்டா இம்போர்ட் பண்ணும்போது வெளியிலேருந்து நீங்கள் டேட்டா இம்போர்ட் பண்ணும்போதோ இல்லை டைப் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், மோர் மெமரி வந்துட்டு ஆக்குபை ஆகும். வேறஸ் இன் சிஎஸ்வி ஃபைல்ஸ் இம்போர்ட்டிங்கில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் கன்சியூம்ஸ் லெஸ் மெமரி.
ரொம்ப வந்து மெமரி கம்மியாக தான் இதில் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். அது மாதிரி ரொம்ப சிம்பிளியாக இருக்கு. இட் இஸ் வெரி சிம்பிள். லைக் நோட் பேடில் எப்படி டைப் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சிஎஸ்வி ஃபைல் டைப் பண்ணுவோம். அதனால வந்து ரொம்ப மெமரி ஆக்குபை ஆகாது. சிம்பிளாக தான் இருக்கும். Do you know files saved in Excel cannot be opened or edited by text editors? இப்போ எக்ஸலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒரு ஃபைலை வந்து ஒரு எடிட்டர்லையோ அதை வந்து வேற எதுலையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. எடிட்டரில் நீங்கள் வேற எடிட்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மேட்டில் இருக்காது. பர்பஸ் ஆஃப் சிஎஸ்வி ஃபைல், ஒய் வி நீட் சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் எ சிம்பிள் ஃபைல் ஃபார்மேட். தட் இஸ் த பர்பஸ். சிம்பிள் ஃபைல் ஃபார்மேட். ஸோ இது வந்துட்டு எங்கே வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு ஃபைல் தான் சிஎஸ்வி ஃபைல். ஸோ இட் இஸ் ஈஸி டு இம்போர்ட் இன்டு ஸ்ப்ரெட்ஷீட். நீங்கள் எக்ஸலில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்டோரேஜ் டேட்டா பேஸ்லையும் டேரெக்டாக இதை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவும் நீங்கள் வந்துட்டு சாஃப்ட்வேர்லாம் வந்துட்டு ஸ்பெஷலாக எதுவும் சாஃப்ட்வேர் தேவையில்லை. யூ கேன் ஓப்பன் சிஎஸ்வி ஃபைல் இன் ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம் லைக் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். எக்ஸலில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். டெக்ஸ்ட் எடிட்டர்லையும் நீங்கள் இதை ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சிஎஸ்வி ஃபைல் கேனாட் பி ஸ்டோர் சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இது சார்ட்ஸும் கிராஃப்ஸும் நீங்கள் வந்து சிஎஸ்வி ஃபைலில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, திஸ் இஸ் ஒன் மார்க் கொஸ்டின். இட் ஸ்டோர்ஸ் டேட்டா பட் டஸ் நாட் கண்டெயின் ஃபார்மேட்டிங், ஃபார்முலாஸ், மேக்ரோஸ் எக்ஸெட்ரா. டேட்டா மட்டும்தான் நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ண தான் முடியும். இதில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து ஃபார்மேட்டிங்லாம் பியூட்டிஃபை பண்ண முடியாது, போல்டு இட்டாலிக்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. எக்ஸலில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி 2-3 காலமாக 2-3 செல்லில் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆட் பண்ணி சம் கண்டுபிடிக்கலாம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். அது மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது. மேக்ரோஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேபிள்ஸ் எல்லாம் ஃபார்மேட்லாம் பண்ணலாம். ஸோ அது மாதிரிலாம் இங்கே சிஎஸ்வியில் பண்ண முடியாது. எக்ஸலில் பண்ணலாம், பட் சிஎஸ்வியில் இதெல்லாம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், do you know a CSV file is also known as flat file? ஸோ ஃப்ளாட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பேர். ஓகே, அனதர் நேம் இஸ் கால்டு சிஎஸ்வி ஃபைலோட அனதர் நேம் இஸ் கால்டு flat file. The files in CSV format can be imported to exported from programs that store data in tables such as Microsoft Excel or OpenOffice Calc. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் சிஎஸ்வி ஃபைல். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் திரும்ப திரும்ப அதே சொல்கிறாங்க. 13.4 creating a CSV file using Notepad or any other டெக்ஸ்ட் எடிட்டர். எக்ஸாம்பிளாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்பேடில் தான் நம்ம வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நோட்பேடில் இருந்துட்டு டைப் பண்ணிவிட்டு அப்படியே .csv சேவ் பண்ணிக்கலாம், அப்படியே காப்பி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஏ டெக்ஸ்ட் ஃபைல். சிஎஸ்வி ஃபைல் இஸ் ஏ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இட் கேன் பி கிரியேட்டட் அண்ட் எடிட்டட் யூசிங் எனி டெக்ஸ்ட் எடிட்டர். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி சிஎஸ்வி ஃபைல் இஸ் கிரியேட்டட் பை எக்ஸ்போர்ட்டிங் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் அதை கால் பண்ணி பார்த்துக்கலாம். டேட்டா பேஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு கிரியேட் ஏ சிஎஸ்வி நார்மல் ஃபைல். ஒரு ஃபைலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ஓப்பன் ஏ நோட்பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏ நியூ ஃபைல் யூஸிங் கமாண்ட். ஃபைல்னு ஒன்று இருக்கும், மெனு இருக்கும். அந்த ஃபைலில் போயிட்டு நியூ, யூ கேன் செலக்ட் நியூ ஆர் ஷார்ட்கட் வந்துட்டு Ctrl+N. இந்த கண்ட்ரோல் கீ எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் பாருக்கு 2 சைட்ஸில் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸில் கீபோர்டில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா Ctrl+N ப்ரெஸ் பண்ணினாலும் நியூ ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் போயிட்டு எப்படி நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செப்பரேட்டிங் ஈச் வேல்யூ வித் கமா வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணி அதை டைப் பண்ணலாம். ஒவ்வொரு லைன் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் லைன் என்டர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைன் வந்துடும். சில எக்ஸாம்பிள் பாருங்கள், டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 3 ஃபீல்டு வந்து கொடுத்துக்கிறாங்க, கமா கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அதுவும் வந்து கமா கொடுத்து அதை டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்த லைன் நெக்ஸ்ட் லைன் போகணும்னா என்டர் கொடுத்து அடுத்த லைனில் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், சிஎஸ்வி ஃபைலில் எடுத்துக்கும். அப்படியே சேவ் பண்ணலாம். எப்படி சேவ் பண்ணலாம்? ஃபைல் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, சேவ்னு கொடுக்க வேண்டியது. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போது என்ன டைம்னு கேட்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஆல் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு ஃபைல் டேபிளில் ஆல் ஃபைல்ஸ் எடுத்துக்கணும். மேலே போயிட்டு ஃபர்ஸ்ட் .csv அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது. .csv கொடுக்கணும். கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும்.
ஓகே, ரைட். இப்போ அது அப்படியே நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க எக்ஸெல் ஃபைல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு செல்லுலயும் அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து அப்படியே இன்கார்ப்பரேட் ஆயிரும். ஓகே, அதாவது அந்தந்த இடத்துல அது அப்படியே பிளேஸ் ஆயிடும். ஸோ ஹியர் கமா நம்ம குடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லா ட்ரீட் பண்ணிட்டு, அங்கங்க அந்த செல்ல அது அப்படியே பிளேஸ் ஆயிடுச்சு. If the fields of data in your CSV file contain commas, you can protect them by enclosing data file double quotes. ஸோ டபுள் கோட்ஸ் குடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அத வந்து நீங்க என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கோட்ஸ் குடுத்து எப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்ப்போம் நம்ம. The commas that are part of your data will then be kept separate from commas which delimit the field themselves. ஸோ ஒரு ஃபீல்டுக்கு இன்னொரு ஃபீல்டுக்கு இடையில நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்கன்னா, கமா போட்டு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கிரியேட்டிங் CSV ஃபைல் தட் கண்டெயின் கமா வித் டேட்டா. இப்போ கமா குடுத்து டேட்டாவோட இருக்குது. அதை எப்படி நம்ம வந்துட்டு CSV ஃபைல்ல நம்ம எப்படி அத என்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது மாரி ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 ரெக்கார்ட் இருக்கு. ரோல் நம்பர், நேமு, அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு 3 காலம் வேற இருக்கு. இந்த 3 ரெக்கார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் 12101 நிவேதா, மயிலாப்பூர், சென்னை. இது ஒரு ரெக்கார்ட். செகண்ட் ரெக்கார்ட் 12102 லாவண்யா, அடையார், சென்னை. நெக்ஸ்ட் தேர்ட் ரெக்கார்ட் 12103 ராம், கோபாலபுரம், சென்னை. சரி, இந்த 3 ரெக்கார்ட் இருக்கு. இந்த 3 ரெக்கார்ட்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த கமா குடுத்தாலே உங்களுக்கு என்ன ஆயிடும், நமக்கு அடுத்த ஃபீல்ட் ஆயிடும். ஸோ அத எப்படி நம்ம வந்து CSV ஃபைல்ல இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ரோல் நேம், நேம், அட்ரஸ்ன்னு குடுத்துட்டு, ரோல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் 12101 நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்ஸ் ஆரம்பிச்சுக்கணும். பிகாஸ் 2 2 டேட்டா ஐ மீன் மயிலாப்பூர் அண்ட் சென்னை 2 டேட்டா கமா போட்டு குடுக்க போறோம். அதனால அத வந்து என்ன பண்றோம், டபுள் கோட்ஸ்ல குடுத்துறணும். டபுள் கோட்ஸ்ல குடுத்தா தான் அது ஒரே ஃபீல்டா அத கன்சிடர் பண்ணும். இப்ப நீங்க எக்ஸெல்ல ஓப்பன் பண்ணி பாருங்க. எக்ஸெல்ல ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. ரோல் நம்பர், நேம், அட்ரஸ். ஸோ அது 3 காலமா டிவைட் ஆயிருக்கு. அதுல பாருங்க 3வது காலம்ல மயிலாப்பூர் அண்ட் சென்னை வந்து ஒரே காலம்லயே செட் ஆயிருக்கு. ரைட்? ஓகே. The same goes for new lines which may be part of your field data. Any field containing a new line as part of its data need to be closed in double quotes. ஓகே. அப்ப நீங்க வந்து ஒரு ஃபீல்டுல 2, 3 லைன் இருக்குது, கமா குடுத்துருக்கோம் அப்படின்னா, அத வந்து டபுள் கோட்ஸ்ல குடுத்துட்டீங்கன்னா, அது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபீல்டா அத கன்சிடர் பண்ணிக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், கிரியேட்டிங் CSV ஃபைல் தட் கன்டைன்ஸ் டபுள் கோட்ஸ் வித் டேட்டா. ஒரு டபுள் கோட்ஸோடயே நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அந்த CSV ஃபைல்ல என்ட்ரி பண்ணணும். அந்த டபுள் கோட்ஸோடயே நமக்கு அப்படியே வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சே ஃபார் எக்ஸாம்பிள், ரோல் நம்பர் 1 பாருங்க. ரோல் நம்பர் 12101 12101ல நிவேதா, கிரிக்கெட் ஃபுட்பால். கிரிக்கெட் ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்ஸ்ல இருக்கு. கிரிக்கெட் ஃபுட்பால் இட் ஷுட் பி இன் டபுள் கோட்ஸ்லயே அப்படியே இருக்கு. அது மாரியே வேணும். ஸோ அப்ப அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் இன்னொரு டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணிடணும். ஒரு டபுள் கோட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடியும் பின்னாடியும் இன்னொரு டபுள் கோட்ஸ ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ ரோல் நம்பர், நேம், ஃபேவரைட் ஸ்போர்ட்ஸ், அட்ரஸ். இது ஃபீல்டு ஹெட்டிங். நெக்ஸ்ட் கீழ பாருங்க 12101 நிவேதா, அந்த டபுள் கோட்ஸ் நமக்கு வேணும். அதனால அத என்ன பண்ணிடுறோம், அந்த டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி ஒரு டபுள் கோட், பின்னாடி ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுறோம். நெக்ஸ்ட் கிரிக்கெட், அப்புறம் முன்னாடி ஒரு டபுள் கோட், பின்னாடி ஒரு டபுள் கோட். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஃபுட்பால் வருது. ஃபுட்பாலுக்கு முன்னாடியும் என்னது, அதுவும் ஒரு டபுள் கோட்ல இருக்கு. ஸோ அதுக்கும் என்ன பண்றீங்க நீங்க, ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறீங்க முன்னாடியும் பின்னாடியும். அதே மாரி முடிஞ்சோனையுமே ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுறீங்க. சரியா? ஓகே. இப்ப இது மொத்தமே உங்களுக்கு ஒரு டபுள் கோட்ஸ்ல வரணும். இது ஒரே ஃபீல்ட்ல வரணும். அதனால அதுக்கும் ஒரு டபுள் கோட்ஸ் நீங்க போட்டுறணும். ஓகே. ரைட். இப்ப இதே மாரி தான் நெக்ஸ்ட் டைப் எழுதிட்டீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. அந்த வித் டபுள் கோட்ஸோடயே வந்துரும் உங்களுக்கு. எக்ஸெல்ல பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ரூல்ஸ் டு பி ஃபாலோ ஃபார்மேட் டேட்டா அண்ட் CSV ஃபைல். ஸோ ஃபார்மேட்டிங் எப்படி பண்றது? CSV ஃபைலோட ஃபார்மேட் என்ன? ரூல்ஸ் என்ன? எப்படி என்டர் பண்ணணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈச் ரெக்கார்ட் ரோ ஆஃப் டேட்டா என்க்ளோஸ்டு லொகேட்டட் ஆன் த செப்பரேட் லைன். ஒவ்வொரு ரெக்கார்டுமே வந்து ஒவ்வொரு லைன் சொல்றாங்க.
delimited by line break by pressing enter key. ஸோ நெக்ஸ்ட் லைன் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு என்டருக்கு கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஸோ நம்ம பை என்டர் கொடுத்து நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கலாம் ஒரு மெத்தட். ஓகே, அந்த லைன் முடிஞ்ச உடனே ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி 3 ஃபீல்டு இருக்குன்னா 3 ஃபீல்டு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஒரு கேரக்டர் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். தட் இஸ் கால்டு கேரேஜ் ரிட்டர்ன் அண்ட் லைன்ஸ் ஃபீல்டு. லைன் ஃபீட் CRLFன்னு கொடுத்தா போதும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லைனில் அதோட ஒரு முடியுது, ஒரு 3 ஃபீல்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படின்னா CRLF, அது அப்ரிவேஷன். ஸோ எக்ஸ்பென்ஷன் என்னது, கேரேஜ் ரிட்டர்ன் அண்ட் லைன் ஃபீடு, அதுதான் அதோட எக்ஸ்பென்ஷன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கொடுக்க வேண்டியது என்னது, CRLFன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கம் டு த நெக்ஸ்ட் லைன். ஸோ வித்தின் த ஹெட்டர் ஈச் ரெக்கார்ட் தேர் மே பி 1 or more fields. ஓகே, 1 or more fields இருக்கும். அந்த ஃபீல்டை வந்து we have to separate it by commas. Space are considered part of a field and should not be ignored. Space வந்து நம்ம எடுத்துக்காது. லாஸ்ட் ஃபீல்டு இந்த ரெக்கார்ட் மஸ்ட் நாட் பி ஃபாலோட் பை கமா. எப்பயுமே லாஸ்ட் ஃபீல்டில் உங்களுக்கு கமா வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு கமா ப்ளூ, ப்ளூக்கு அப்புறம் வந்து கமா போடக்கூடாது. ஆனால் ப்ளூக்கு முன்னாடி கமா இருக்கணும். 2 ஃபீல்டுக்கு இடையில ஒரு கமா இருக்கணும். லாஸ்ட் ஃபீல்டுக்கு அப்புறம் கமா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், each field may or may not be enclosed in double quotes. Each field may be double quotesல கொடுக்கலாம், இல்லைன்னா may not be double quotesலையும் கொடுத்துக்கலாம். அது அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீல்டும் அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஃபீல்ட்ஸ் கண்டெயின் லைன் பிரேக்ஸ் CRLF கொடுத்துக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் ஓடியாந்துடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா நம்மளே என்ன பண்ணலாம், என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் லைன் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கோட்ஸ் ஆர் யூஸ் டு என்க்ளோஸ் ஃபீல்ட்ஸ். Then a double quote appearing inside a field must be preceded with another double quote. So double quotes வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 2 double quotesக்குள்ளார அதை கொடுத்துடணும். ரைட், ஓகே. Note, the last row in the above example begins with the 2 commas because the first 2 fields of that row were empty in our spreadsheet. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இருக்குது. அதனால வந்து ஒரு கமா கொடுத்து அதுக்கப்புறம் எம்டி ஃபீல்டு, அதை இன்னொரு கமா கொடுத்து அப்படியே டைப் பண்ணிக்கிறாங்க. அது எம்டி, அந்த 4th ஃபீல்டு வந்து எம்டியாக இருக்கு. டோன்ட் delete them. The 2 commas are acquired so that the fields correspond from row to row. They cannot be omitted. ஸோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு கமா கொடுத்து நீங்கள் அடுத்த ஃபீல்டை டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், கிரியேட்டிங் ஏ CSV ஃபைல் யூசிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நோட் பேடில் கிரியேட் பண்ணோம் எக்ஸல் ஃபைலை. அதேமாதிரி CSV ஃபைலை நோட் பேடில் கிரியேட் பண்ணோம். இப்போ எக்ஸல் ஃபைல் வழியாக எப்படி இதை CSV ஃபைலை கிரியேட் பண்ணுறது, ஜஸ்ட்டு நம்ம எக்ஸலில் டேட்டா டைப் பண்ண வேண்டியது. ஸோ ஐட்டம் நேம், காஸ்ட், ருபீஸ், குவான்டிட்டி அண்ட் ப்ராஃபிட். ஸோ அதில் வந்துட்டு ஐட்டம் கீபோர்டு காஸ்ட் 480, குவான்டிட்டி 12 அண்ட் ப்ராஃபிட் 1152 அப்படின்னு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் திரும்பி காஸ்ட்டு, அப்புறம் குவான்டிட்டி, ப்ராஃபிட்டு, திரும்ப அடுத்தது 200 காஸ்ட்டு, குவான்டிட்டி 50, ப்ராஃபிட்டு 2000. இந்த ஃபைனலி வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட்டு ஸோ 13,552 இதை அப்படி என்டர் பண்ணியிருக்கோம். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேவ் கொடுக்க வேண்டியது. இப்போ எக்ஸல் ஃபைலாக சேவ் ஆகிடும். சேவர்ஸ் கொடுத்தீங்கன்னா சேவர்ஸ் கொடுக்கணும். ஸோ யூ ஹேவ் டு கிவ் சேவர்ஸ் கொடுத்து என்ன பண்ணிடணும், டாட்டு எப்படி சேவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலில் போயிட்டு சேவர்ஸ் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவர்ஸ் ஃபார்மேட் வரும். அதில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஃபைல் வந்துட்டு CSV. இது எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபைல் நேம் நம்ம வந்து புக் 1 கொடுத்துருக்கு. சேவர்ஸ் டைப்பில் போயிட்டு CSV அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கணும். கமா டிலிமிட்டட் அதை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு CSV ஃபைலாக சேவ் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் அப்படியே வந்துடும். கமா போட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டு ஓப்பன் ஏ CSV ஃபைல். ஸோ எக்ஸலில் எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஹாஸ் பீன் இன்ஸ்டால் இந்த கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் த்ரூ எக்ஸல் வழியாக போயிட்டு அங்கேருந்து டபுள் கிளிக் பண்ணினா ஓப்பன் ஆகிடும். If you are getting an open with prompt, then when
opening the CSV file using Microsoft Excel from the available programs to open the file. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் வித் கொடுத்தோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் கொடுத்தோம், சிஎஸ்வி ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், alternatively you can open Microsoft Excel and menu bar, select file open and select CSV file. ஃபைலில் போயிட்டு ஓப்பன் பண்ணி எக்ஸல் ஃபைல்லேருந்து ஃபைல் ஓப்பன் போயிட்டு சிஎஸ்வி ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இல்லைன்னா அதில் ஃபைல் டைப் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதில் லிஸ்ட் ஆகிருக்கும் .prn, star.prn, star.txt, star.csvன்னு சொல்லிட்டு அதில் எதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். Do you know if both Excel, MS Excel and OpenOffice Calc is installed in computer, by default the CSV file will be opened in MS Excel. அதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். OpenOfficeம் MS Excelம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸோ எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்துட்டு அது மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடது. OpenOffice வந்துட்டு சன் மைக்ரோசிஸ்டமோட ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து டிஃபால்ட் எதில் ஓப்பன் ஆகும்னு கேட்டிங்கன்னா MS Excelல தான் ஓப்பன் ஆகும். ஸோ MS Excelல தான் உங்களுக்கு என்ன இது, இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ரைட். ரீட் அண்ட் ரைட் MS, that is a CSV file using Python. இப்போ பைத்தான்ல எப்படி இதை வந்து read and write பண்ணலாம். So first you have to Python provides model named CSV. Using this you can do several operations on the CSV file. So இதை வச்சு தான் நம்ம CSV ஃபைலில் வச்சு தான் நம்ம பைத்தானில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடு, ரைட்டு அண்ட் ப்ராசஸ் டேட்டா ஃப்ரம் த CSV ஃபைல்ஸ். ஸோ ரீட் ரைட் பண்ணுற அண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சிஎஸ்வியில் டைரெக்டாக இங்கே கால் பண்ணிவிட்டு பைத்தான் வழியாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். Do you know CSV files have been used extensively in e-commerce applications? So e-commerce applications வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா electrically commerce we are doing. ஓகேனா தட் அந்த காமர்ஸ்க்கு வந்துட்டு பர்பஸ்க்கு வந்துட்டு we have to use the CSV file application யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. It is very easy to process. ஈஸியாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், ரீட் ஏ CSV ஃபைல் யூசிங் பைத்தான். ஒரு ஃபைலை வந்து எப்படி ரீட் பண்ணுறது, CSV ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது. There are two ways to read CSV file. There are two ways to read the you can read CSV file. Use the CSV modelers reader function. One is called CSV modules. CSV modules reader. CSV modules reader function யூஸ் பண்ணலாம். another one வந்துட்டு use the dict reader class. dict reader, dictionary readerங்கிறத ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. dict reader class வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ரீடர் ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரீடர் ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் இஸ் dict reader class. ஸோ அந்த டூ டைப்ஸில் யூ கேன் ரீட் த CSV ஃபைல், அதை யூஸ் பண்ணலாம். ஸோ யூ வாண்ட் டு ரீட் த ஆர் ரைட் த CSV ஃபைல், யூ நீட் டு ஓப்பன் இட். ஸோ முதல்ல நம்ம ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் முதல்ல ஓப்பன் பண்ணணும். ஃபைலை ஓப்பன் பண்ணால் தான் we can read and write. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணிட்டோம்னா தென் யூ ஹேவ் டு க்ளோஸ் ஃபைல் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ ரிசோர்ஸ் தட் டைட் வித் த ஃபைல்ஸ் ஆர் ஃப்ரீ. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு அந்த மெமரி ஓப்பன் ஆகும், அப்புறம் மெமரி க்ளோஸ் ஆகிட்டு ஃப்ரீ ஆகிடும். ஹென்ஸ் இன் பைத்தான் த ஃபைல் ஆப்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபாலோயிங் ஆர்டர். அப்போ ஃபைல் ஆப்ரேஷன் வந்து எப்படி இருக்கும், இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏ ஃபைல், ஸ்டெப் 1 ஓப்பன் ஏ ஃபைல், ஸ்டெப் 2 பர்ஃபார்ம் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். நம்ம ரீட் பண்ணலாம், இல்லை ரைட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணலாம். அப்புறம் ஃபைனலாக யூ ஹேவ் டு க்ளோஸ் த ஃபைல். திஸ் இஸ் த ஆர்டர். Note, file name or complete path name can be represented either within double quotes. அப்போ ஃபைல் நேம் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ்லையும் யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ பைத்தான் ஹேஸ் ஏ பில்ட் இன் ஃபங்க்ஷன், ஓப்பன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓப்பன் ஃபங்க்ஷனாலே ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்தாலே இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, திஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஏ ஃபைல் ஆப்ஜெக்ட் ஆல்சோ கால்டு ஹேண்டில். ஸோ ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ரிட்டர்ன் பண்ணோம், அதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் கால்டு ஹேண்டில். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் ஹேண்டில். ஸோ ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ், ஓப்பன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்சோ கால்டு டேஷ். வாட் இஸ் தட்? ஹேண்டில். ஸோ ஆஸ் இட் இஸ் யூஸ்ட் டு ரீட் ஆர் மாடிஃபை த ஃபைல் அக்கார்டிங்லி. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ரீடும் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம டேரெக்டாக இப்போ பைத்தான் ப்ராம்ப்ட் உங்களுக்கு தெரியும், ட்ரிபிள் கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்குது. ட்ரிபிள் கிரேட்டர் தன் சிம்பிள் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா பைத்தான் ப்ராம்ப்டில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், எஃப் ஈக்குவல் டு எஃப்னு கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். எஃப்ங்கிறது இட் இஸ் மீன் பை ஃபைல்.
ஸோ எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் ப்ராக்கெட்டில் டபுள் கோர்ஸில் டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். இது டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ அனதர் மெத்தட் ஒன்று இருக்குது. அனதர் மெத்தட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த லைனில் கொடுத்துருக்காம பாருங்க, பைத்தான் ப்ராம்ப்ட் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் சிங்கிள் கோர்ஸ் கொடுத்துருக்காம பாருங்க. முன்னாடி டபுள் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ சிங்கிள் கோர்ஸ் எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். சிங்கிள் கோர்ஸை டேரெக்டாக பார்த்து ஃபுல் பார்த்து கொடுக்கலாம். அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அதுதான் பார்த்து. ஸோ சீக்வலில் 5 ப்ராங்கில் சாப்டர் 3 சாம்பிள் 5.csv அந்த .csv ஃபைலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் ஓப்பன் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ என்ன ஒவ்வொரு மோட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் ஓப்பனிங் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து மோடு, அது மோடு என்ன மோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரீட் மோட், தட் இஸ் வந்து ஆர். ரைட் மோட் விச் இஸ் மென்ஷன் பை டபிள்யூ, ஸ்மால் டபிள்யூ, எல்லாமே ஸ்மால் தான். அப்பெண்ட், ஸோ நம்ம ஏதாவது ஃபைலை நீங்கள் திரும்ப மோர் தென் அப்பெண்ட் பண்ணோம்னா ஸ்மால் ஏ, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை டெக்ஸ்ட் ஆர் பைனரி இன் விச் த ஃபைல் இஸ் டு பி ஓப்பன்டு. ஸோ இது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். த டிஃபால்ட் இஸ் ரீடிங் இன் டெக்ஸ்ட் மோட். ஓகே, டிஃபால்ட் இஸ் வந்து ரீடிங். டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் உங்களுக்கு? ரீடிங் தான் இருக்கும். ஸோ ஆர் மோடில் தான் இருக்கும், ஆர் மோட். ஓகே, ரீடிங். ஸோ in this mode, while reading from the file, the data would be in the format of strings. ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரீட் ஆகும். ஆன் த அதர் ஹேண்ட் பைனரி மோட் ரிட்டர்ன்ஸ் பைட்ஸ். ஸோ பைனரி மோட்லையும் ரீட் பண்ணலாம். உங்களுக்கு அது வந்து பைட்ஸில் ரிட்டர்ன் ஆகும். 8 பிட் ஈக்குவல் டு ஒரு பைட்னு சொல்கிறோம்ல, 8 பிட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 1 பைட். ஸோ அந்த மாதிரி பைட்ஸில் நம்ம வந்து we can ரீட் பண்ணலாம். And this is the mode to be used when dealing with the non-text files like image or exe files. ஸோ exe ஃபைல்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜ் ஃபைலையும் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இதில் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. பைத்தான் ஃபைல் மோட்ஸ் ஆர் வந்து ரீடிங் பை ரீடிங் டிஃபால்ட். அதான் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து வந்துட்டு டிஃபால்ட் வந்து ரீடிங் மெத்தட். அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தீங்க உங்களுக்கு ரீடிங் ஆர் மெத்தடில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ, ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ரைட்டிங். ஸோ ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ரைட்டிங் மெத்தட் டபிள்யூ யூஸ் பண்ணுங்கள். ஸோ கிரியேட்ஸ் a new file if it does not exist or truncates the file if it exists. ஓகே, ஸோ இருக்குதோ இல்லையோ என்ன பண்ணிடணும், நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அது ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ். எக்ஸ் இஸ் ஓப்பன் ஏ ஃபைல் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன். ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன். இந்த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், த ஆப்ரேஷன் ஃபெயில்ஸ். இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இருக்கு, இந்த ஃபைல்ஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் ஒர்க் பண்ணாது. Next one, A. So A open for appending or at the end of the file without truncating it. Appending என்ன ஏற்கனவே டைப் பண்ணிருக்கோம், ஒரு 10 லைன் டைப் பண்ணிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 11th லைன்ல இருந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து அப்பெண்டிங் மோட்ல நீங்க ஏ மோட்ல ஓப்பன் பண்ணிக்கணும். கிரியேட்ஸ் a new file if does not exist. இப்போ என்ன பண்ணணும், ஃபைல் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நியூ ஃபைலை அதுவே கிரியேட் பண்ணிட்டு அப்படியே நீங்க டைப் பண்ணிக்கலாம். டி டி ஃபார் ஓப்பன் என் டெக்ஸ்ட் மோட் டிஃபால்ட் ஓப்பன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓப்பன் வந்துட்டு இன் டெக்ஸ்ட் மோடு. ஸோ டிஃபால்ட் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் மோடில் ஓப்பன் ஆகும். பைனரி மோடுங்கிறது நம்ம பைனரி மோடில் நம்ம பார்க்கணும் பைட்ஸில், அந்த இதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பி யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஓப்பன் ஃபைல் ஃபார் அப்டேட்டிங். ஓப்பன் ஃபைல் ஃபார் அப்டேட்டிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ ரீட் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட்டும் பண்ணலாம். ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி சார் இப்போ கமாண்ட்ஸில் கொடுத்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாம்பிள் எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் டபுள் கோர்ஸில் sample.txt ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ஹேஷ் சிம்பிள் கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு கமெண்ட் லைனு, அது ஒர்க் ஆகாது. ஸோ ஈக்குவலண்ட் டு ஆர்டி. ஆருங்கிறது ரீடு, டி வந்து உங்களுக்கு வந்து என்னது டெக்ஸ்ட் மோடில் ஓப்பன் ஆயிரும். ஓகே ரைட். இப்போ எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் sample.txt, w அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ரைட் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு சார், எப்படி சார் யூஸ் பண்ணுறது? செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைலை யாரெல்லாம் நிறைய பேர் வந்து ரீட் பண்ணலாம், பட்டு அப்டேட் பண்ணக்கூடாது, ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது யூ கேன் யூஸ் sample.txt w. sample.txt வந்து டபுள் கோர்ஸில் கொடுத்துருங்க, சிங்கிள் கோர்ஸில் w கொடுத்துருங்க. ஸோ இது வந்து என்னது ரைட் மோடுக்கு யூஸ் பண்ணுறோம்.
அண்ட் எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் இமேஜ் ஒன் டாட் பிஎம்பி. இது வந்து என்னது ஒரு பிட்மேப் ஃபைலு. ஸோ பிட்மேப் ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரைட் பண்ண முடியாது. அதனால வந்து ஆர் ப்ளஸ் பி, அது ஆல்ட்ரு எதாவது பண்ணணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒரு இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பைனரி மோடில் யூஸ் பண்ணும் உங்களுக்கு, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பைத்தான் ஹேஸ் ஏ கார்பேஜ் கலெக்டர் டு clean up unreferenced objects, but one must not rely on it to close the file. ஸோ உங்களுக்கு என்ன கார்பேஜ் கலெக்டர் இருக்கு. கார்பேஜ் கலெக்டர்னா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது சப்போர்ட்டிவ் ஃபைல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு கார்பேஜ் கலெக்டர். ஓகே, அதெல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து கார்பேஜ் கலெக்டர் ஃபைல் க்ளோஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்பேஜ் கலெக்டரில் உள்ள சப்போர்ட் ஃபைல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஒன், எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் டெஸ்ட் டாட் டிஎக்ஸி ஃபைல். இங்கே ஒரு மோடுமே கொடுக்கல, டபிள்யூ கொடுக்கல, ஆர் கொடுக்கல, பி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்படின்னா டிஃபால்ட் மோடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டி. ஸோ ஆர்டி, ஸோ ஆர்டினா என்னன்னு பார்த்தா உங்களுக்கு, ஆர்டினா என்னன்னு பார்த்தா ஆர் ஃபார் உங்களுக்கு வந்து என்னது, ஸோ ஆர் ஃபார் ரீடிங், டி ஃபார் டெக்ஸ்ட் மோடு. ஸோ ரீடிங் டெக்ஸ்ட் மோடில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும், ரைட்? த அபவ் மெத்தட் இஸ் நாட் என்டையர்லி சேஃப். அது வந்து உங்களுக்கு என்டையர்லி சேஃப் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்துட்டு யார் வேணால் அதை என்ன பண்ணிடலாம், அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி மல்டி யூசர் சிஸ்டமில் இருக்கும்போது நிறைய பேர் ஃபைலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள். ஓகே, ஸோ when exception occurs when you are performing some operation with the file, the code exists without closing the file. The best way to do is using with statement. with statement சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதுதான் பெஸ்ட் வே. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு this ensures the file closed when the block inside with is excited. So you need not to explicitly call the close method. It is done internally. ஸோ உங்களுக்கு என்னன்னா வித் மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணிக்கணும். வேற க்ளோஸ் மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்கும், ரைட்? இப்போ பாருங்க, வித் ஓப்பன். ஸோ வித் ஓப்பன் இருந்துட்டு இது ஒரு ப்ராம்ப்டான மெத்தடு, இது வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தடு. இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைலையும் ஓப்பன் பண்ணலாம், ரீட் ஃபைல். ஸோ அப்போ எப்படி கொடுக்கணும், வித் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் த ப்ராக்கெட் டபுள் கோர்ஸ் டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ க்ளோஸ் த டபுள் கோர்ஸ் கமா ஆர் மோடு. ஆர் வந்து எல்லா மோடு எல்லாமே சிங்கிள் கோர்ஸ் தான் கொடுக்கணும். சிங்கிள் கோர்ஸ் தான் அந்த மோடு எல்லாமே கொடுக்கணும். ஸோ ரீட் ஃபார் ஆர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஆருக்கு வந்து என்னது, ரீடுன்னு ஒரு மெத்தடு. ஆஸ் எஃப் கோலன் கொடுத்துடலாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப் இஸ் ஏ ஃபைல் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஒரு கமெண்ட் லைன் தான் உங்களுக்கு, இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க ஹேஷ் சிம்பிள். அந்த இடத்துல வந்து என்னது, எஃப் இஸ் ஏ ஃபைல் ஆப்ஜெக்ட் டு பர்ஃபார்ம் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். டெஸ்ட் எழுதும்போது இது எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைன்னா ரைட்டில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ எஃப் இஸ் ஏ ஃபைல் ஆப்ஜெக்ட் பர்ஃபார்ம் ஃபைல் ஆப்ரேஷன், அதுக்காக எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ கமெண்ட் என்னது உங்களுக்கு, இதுதான் உங்களுக்கு வித் ஓப்பன், வித் ஸ்பேஸ் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ் டெஸ்ட் டாட் டிஎக்ஸி, டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். எந்த மோடில், ரீட் மற்ற மோடில். அப்புறம் ஆஸ் எஃப் கோலன் அது மாதிரி கொடுத்துருங்க, ரைட்? க்ளோசிங் ஃபைல் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, போஸ்ட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் வில் ஃப்ரீ அப் த ரிசோர்ஸஸ் தட் வேர் tied with the file and is done using Python close method. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பேஜ், உங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது சப்போர்ட்டிங் ஃபைல்லாம் ஓப்பன் ஆகும், அதான் கார்பேஜ் கலெக்ஷன் சொல்கிறோம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இது ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதெல்லாம் க்ளோஸ் ஆயிரும், மெமரி உங்களுக்கு சேவ் ஆகும். அதுக்காக தான் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் டபுள் கோர்ஸ் சாம்பிள் டெக்ஸ்ட் டபுள் கோர்ஸில் கொடுத்துட்றீங்க. ஓகே, இது ஃபைல் ஆப்ரேஷன் ஓப்பன் ஆகும். எஃப் டாட் க்ளோஸ்ன்னு கொடுக்கணும். ஃபைல் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, எஃப் டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒன், சிஎஸ்வி மாடியூல்ஸ் ரீடர் ஃபங்க்ஷன். சிஎஸ்வி மாடியூல்ஸ் ரீடர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரீடர் ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் சிஎஸ்வி ஃபைல் வித் த ஹெல்ப் ஆஃப் சிஎஸ்வி டாட் ரீடர். ஸோ சிஎஸ்வி ஃபைலில் உள்ள கண்டென்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். சிஎஸ்வி டாட் ரீடர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். The reader function is designed to take each line of the file and make a list of all columns. So எல்லா காலத்தையும் ரீட் பண்ணிக்கலாம். Then you just choose a column you want the variable data for. Using this method, you can read data from CSV file of different formats like quotes. Excuse me, quotes.
ஸோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், பைப் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டு கமா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா CSV ஃபைல் ரீடருக்கு எப்படி சின்டாக்ஸ் இருக்குன்னு பாருங்க. மெத்தடு CSV டாட் ரீடர் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபைல் ஆப்ஜெக்ட் கமா டீலிமிட்டர் கமா FMT பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் பாசஸ் த பாத் ஆஃப் தி மோட் ஆஃப் தி ஃபைல். ஸோ பாத் உங்களுக்கு என்ன பாத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும். டீலிமிட்டர் நெக்ஸ்ட் டீலிமிட்டர் வந்து ஏதாவது ஒரு டீலிமிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதில் டீலிமிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப் சிம்பிள் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து FMT ஃபார்மேட் பேராமீட்டர்ஸ். ஸோ தட் இஸ் ஆப்ஷனல் பேராமீட்டர். ஸோ இட் இஸ் ஹெல்ப் டு ஓவர் ரைட் த டிஃபால்ட் வேல்யூஸ் ஆஃப் த dialects like sequential space, quoting and etc. can be omitted. இப்போ நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேல்யூஸ் டெலிட்ஸ் இது என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது இனிஷியல் ஸ்பேஸ் இருக்குது அதை வந்துட்டு அந்த ஸ்பேஸ் இல்லாமல் ரைட் பண்ணணும். சில பேர் டைப் பண்ணும்போது நேம் டைப் பண்ணும்போது முன்னாடியே ஒரு ஸ்பேஸ் விட்டுருவாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ்லாம் நம்ம அதாவது அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும், எலிமினேட் பண்ணணும். ஒன்லி நமக்கு வேணுங்கிறது என்னது இட் இஸ் நேம் மட்டும் தான் வெட்டணும். அப்போ நேம் மட்டும் ரீட் பண்ணணும் அப்படின்னா அது முன்னாடி உள்ள ஸ்பேஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் பேரம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்.